விஷாரத் பூர்வாத்தோட ரிவிஷன் கிளாஸ் பார்க்கலாம். சரி பாருங்கள். ஃபஸ்ட் 2 கொஷின் பேப்பர் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 மூணுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். 4 अवतरणों के सप्रसंग वाक्य कीजिए இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த இது மட்டும் படிச்சுக்கிட்டா போதுமானது. உங்களுக்கு நீங்கள் 4 எழுதிடலாம். 4 தானே கேட்டிருக்காங்க. ஸோ 4க்கு இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து பேஜ் நம்பர் 14 தேர்ட் ஒன்று சரியா. பேஜ் நம்பர் 14 தேர்ட் ஒன்று. அடுத்தது அடுத்தது பாருங்கள். பேஜ் நம்பர் 20 ஃபஸ்ட் ஒன்று. அடுத்தது பேஜ் நம்பர் 36 தேர்ட் ஒன்று. நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது பாருங்கள். இதில் இந்த கொஷின் பேப்பரில் பேஜ் நம்பர் 7 ஃபஸ்ட் ஒன், பேஜ் நம்பர் 7 ஃபஸ்ட் ஒன், பேஜ் நம்பர் 28 செகண்ட் ஒன், பேஜ் நம்பர் 78 इसलिए. அடுத்தது பேஜ் நம்பர் 92 जब बहुत. அடுத்த பேஜ் நம்பர் 45 ஃபோர்த் ஒன்று, பேஜ் நம்பர் 59 ஃபஸ்ட் ஒன்று. டோட்டலாக வந்து உங்களுக்கு 9 சொல்லியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் 9. இந்த 9 மட்டும் படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் 4 எழுதிடலாம். 4 எழுத்துனா கூட மார்க் கிடைக்கும். உங்களுக்கு 20 மார்க்ஸ் கிடைச்சிடும் சரியா. 20 மார்க்ஸ் உங்களுக்கு இதில் கிடைச்சிடும் இம்பார்ட்டண்டானது. இப்போ பேப்பர் 2 போயிடலாம். பேப்பர் 2 நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் பார்க்குறோம். 20 மார்க்ஸ்க்கு இது ஷப்து கிசிக்க வந்து பேஜ் நம்பர் 227 தேர்ட் ஒன்று, செகண்டு 235 எயித் ஒன்று, அடுத்தது பேஜ் நம்பர் 240 11th ஒன்று, அடுத்தது பேஜ் 250 17th, அடுத்தது 256 21, அடுத்தது நேக் அப்படியே 247 15th, அடுத்தது பரீட்சை எழுதுகிறவங்க எழுதுங்க, ஆப்ஷனில் விட்டுறவங்க ஆப்ஷனில் விட்டுருங்க சரியா. அடுத்தது கொஷின் பேப்பர் பாருங்கள். செகண்ட் கொஷின் பேப்பர் பாருங்கள். பேப்பர் 2 ஷப்து ஆல்ரெடி வந்துருச்சு, அதனால் விட்டுருக்கேன். பேஜ் நம்பர் 232 சிக்ஸ்த் ஒன்று. அடுத்தது பேஜ் நம்பர் 252 பவிஷ்யகால். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். மீதியெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் வந்து நம்ம படித்தா போதும். இது மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு இதை மட்டும் நீங்கள் படிங்க போதுமானது சரியா. இந்த கொஷின்ஸ் மட்டும் போதும். அடுத்தது நம்ம பேப்பர் 3 பார்க்கலாம். பேப்பர் 2 ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், 8 கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தோம் இல்லையா கிராமருக்கு. இப்போ பேப்பர் 3யோட இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த 4 கொஷினும் இம்பார்ட்டண்டான கொஷின் தான். இதில் எத்தனை மார்க்கு, ஒன்றுக்கு 20 மார்க்ஸ் சரியா. நீங்கள் 4மே பிரிவு 1 வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. பிரிவு 2 வந்து இடம்சுட்டி பொருள் இருக்கிறதுனால பிரிவு 1 முடிஞ்ச அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா இதுலேயே 3 எழுதிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து மீதி 2 எழுதுனா போதும் சரியா. இப்போ நம்மளுக்கு வந்து ஏன்னா எனி 3 வந்து எழுதணும். இங்கே ஆப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏதாவது ஒரு பிரிவில் 2 கண்டிப்பாக எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. மீதி இன்னொரு பிரிவில் 3 எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது பிரிவு 1லேயே வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, கவர் பண்ணிட்டீங்க, 3 எழுதுங்க. ஸோ இப்போ இந்த 4மே இம்பார்ட்டன்ட். இலக்கிய தம்பியாரை, காவிரியின் சிறப்பு, திலகவதியார், விஜயன். இந்த 4மே வந்து நான் இம்பார்ட்டன்ட் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. விஷாரத் பூர்வாத்தோட ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்குது. அடுத்தது இது இல்லாமல் இந்த 4ல் இலக்கியத்தின் நகைச்சுவை, தம்பியார், இது 2 ஆல்ரெடி வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த 2 மொத்தம் வந்து உங்களுக்கு 6 கொஷின் வந்து சொல்லியிருக்கேன். இந்த 6 கொஷின் மட்டும் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 3 கொஷின் வந்து அட்டன் பண்ணிட முடியும் சரியா. இம்பார்ட்டன்ட் தான் சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் வந்து அதை நோட் பண்ணி வச்சுட்டு படிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை போடுறேன். விஷாரத் பூர்வாத்தோட ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு தமிழ் தேவைப்படுறவங்க படிச்சுக்கோங்க. அதை வாட்டி எப்படி தமிழ் படிக்கணும் அப்படின்னா சும்மா வந்து ஒரு வாட்டி கேளுங்க, ஆடியோ நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது ஆடியோ கேட்டிங்க அப்படின்னா கேட்டுகிட்டே இருக்கும்போது அதில் இருக்க வார்த்தைங்க எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ளூயண்ட்டாக புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு வாட்டி வாசித்தாலே உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும் சரிங்களா. நான் ஆல்ரெடி விஷாரத் பூர்வாத் வீடியோ இது போட்டிருக்கேன். தமிழோட ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்லைனில் கிளாஸ் தேவைப்படுறவங்க டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆர் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தன்யவாத்.